வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். என்ன இன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே இந்த மாலை பட்சத்துக்கு நான் என்ன சமைக்கிறேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன். இதை நான் லெமன் ரசம் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் களத்து பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். ஸோ நம்ம களத்து பருப்புக்கு தேவையான உப்பை போட்டு கலக்கி வச்சுட்டோன்னா சாதம் சாப்பிடும்போது முதல்ல களத்து பருப்பு போடுறதுக்கு ரெடியாக எடுத்து, ஸோ களத்து பருப்பு ரெடி. இதை நான் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த பருப்பை நான் லெமன் ரசம் சிம்பிளாக நான் பார்த்தீங்கன்னா தெரியும், சீரகம் போட்டே வேக வச்சுருக்கேன். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ நான் இந்த 15 நாளும் என்னென்ன தவச காய் இருக்கோ அதை மாத்திரம் பயன்படுத்தி, ஆனால் துவரம்பருப்பை யூஸ் பண்ணி சாம்பார் ரசம் எல்லாம் பண்ண போகிறேன். மாலையத்துக்கு மாத்திரம், மாலை அமாவாசை அன்னைக்கு மாத்திரம் பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணி சமைக்க போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு, ஏற்கனவே பருப்பு வேகப்பட்ட பேனு, அதுலேயே நான் என்ன பண்ணுறேன், வாழைத்தண்டை நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ தவசக்காயில் இன்றைக்கி வாழைத்தண்டும் கருவேப்பிலை தொகையிலும். ஸோ இந்த வாழைத்தண்டை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது உப்பு போட்டு வேக வச்சிடுறேன். வேக வச்சுட்டு லெமன் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு இங்கே காமிச்சிட போகிறேன். ஸோ நமக்கு இதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம். வாழைத்தண்டு உப்பு ரொம்ப தாங்காது, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுட்டு இதை என்ன பண்ணுவோம், இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வச்சு நான் உங்களுக்கு லெமன் ரசம் பண்ணுறது காமிக்க போகிறேன். ஸோ இதை வேக வச்சிடுறேன் நான் இன்னொரு சைடு, சரிங்களா? வாழைத்தண்டை நான் இந்த பக்கம் வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம லெமன் ரசம் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு இதை போட்டு நல்லா கரைச்சிடுவோம். இந்த வேக வச்ச பருப்பு, துவரம்பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி லெமன் ரசம். இதை நம்ம கொஞ்சம் நல்லா கரைச்சிடணும். கரைச்சா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பருப்பாக இருக்கிறத விட எல்லாம் வெறுமூணாக கரையும் போது நம்ம கலக்கி ஊற்றிட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சமையல். உங்களுக்கு என்னடா அது இத்தனை 3 ஐட்டம் பண்ணியிருக்கோம், ஆனால் பண்ணதே தெரியலையே அப்படின்னு தோணும். இந்த மாலை பட்சத்துக்கு வெங்காயம் இல்லாமல், பூண்டு இல்லாமல் நம்ம சமைக்கணும். தவசக்காயை யூஸ் பண்ணி நான் சமைக்கிறேன். ஸோ இப்போ இந்த 15 நாளும் நான் தவசக்காயை யூஸ் பண்ணி வெங்காயம் பூண்டு இல்லாமல் உங்களுக்கு எப்படி பண்ணுறது காமிக்க போகிறேன். ஸோ இப்போ பருப்பு தண்ணி வச்சாச்சு, கரைச்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்றோன்னா 4 பேர், ஒரு வேளை சாப்பாடு ஒரு வேளை டிஃபன்றதுனால, குழந்தைகள் இருந்தால் அவளுக்கு சாதம் தான், அவளுக்கு கொஞ்சம் சாதம் கொடுத்துட்டு கொஞ்சம் டிஃபன் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ இந்த இதுக்கு தேவையான உப்பு போடணும், பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகாவை நான் இப்பயே போட்டுறேன். ஏன்னா அது நல்லா காரம் ஏறி அது கொதிக்கும்போது டேஸ்ட்டாக நல்லா வரும். வாயை நல்லா பொளந்து போட்டுடுங்க. ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன் நான். அதே மாதிரி நீங்கள் 4 பச்சை மிளகா போட்டுடுங்க. லெமன் 1 எடுத்து நல்லா உருட்டி புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 4 பச்சை மிளகா போட்டுட்டேன். இதுக்கு தேவையான உப்பை போட்டுடுவோம். தேவையான உப்பை போட்டுறேன். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். பொடி உப்பு இப்போ யூஸ் பண்ணிட்டேன், பக்கத்தில் இருக்கேன்னு. கல்லுப்புனா அளவு கரெக்டாக தெரியும். ஸோ நம்ம உப்பு போட்டுட்டோம், பச்சை மிளகா போட்டுட்டோம். இது நல்லா ஒரு கொதி வரணும். இதுக்கு தேவையான மிளகு சீரகம் போடணும். அது கொதிக்கும்போது போட்டுக்கலாம், கொதிக்கிற நேரத்துக்கு போட்டுக்கலாம், இல்லை இப்பையும் போட்டுக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான் அது. நான் கடைசியில் போட போகிறேன். இப்போ லெமனை நல்லா உருட்டிட்டு எடுத்து வச்சுக்கணும். சாறு புழிஞ்சி 2 லெமனாக கூட புழிஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் நேற்று நான் பார்த்தேன், ரொம்ப புளிப்பாக இருந்தது, அதனால நான் ஒரே ஒரு லெமன் வச்சுருக்கேன். நீங்கள் நிறையா புளிப்பு வேணும்னா இன்னும் கூட ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். ஸோ இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது கொதிக்கிறதுக்குள்ளே. ஸோ ரசம் ரெடி. இந்த பக்கம் வாழைத்தண்டும் வெந்துன்ருக்கு. ரொம்ப சீக்கிரம் சமையல் ஆகிடும். பருப்பு இப்போ வேக போட்டாச்சு, களத்து பருப்பு எடுத்தாச்சு. ஸோ தவச காய்கறிகள் என்னென்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வெள்ளரிக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, நெல்லிக்காய், இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்துக்கிறவா வீட்டில் சேர்த்துக்கலாம், சில பேர் சேர்த்துக்க மாட்டா. ஸோ இது கருவேப்பிலை, கண்டிப்பாக கருவேப்பிலை, பிரண்டை, இதெல்லாம் நம்ம சேர்த்து சமைக்க போகிறோம். காய்கறிகள் அவரைக்காய், கொத்தவரங்காய், அதுவும் நம்ம இந்த மெனுவில், இந்த 15 நாள் மெனுவில் அவரைக்காய் வரும், கொத்தவரங்காய் வரும்,
சக்கரவள்ளி கிழங்கு கிடச்சா சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அப்புறமா வெள்ளரிக்காய், இப்படி இதை யூஸ் பண்ணியே நான் இந்த 15 நாள் சமைப்பேன். வெங்காயம் பூண்டு எதுவும் இல்லாமல் தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நம்ம ரசம் கொதிச்சிட்ட உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ளே இங்கே காயும் வெந்துடும். நம்ம ஜஸ்ட்டு தாளிக்கிற வேலை தான். தேங்காய் இருந்தால் தேங்காய் துருவி போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாழைத்தண்டு கறிக்கு. நான் அப்புறமா தான் துருவி போட போகிறேன். ஏன்னா நான் இப்போ துருவலை தாளித்து உங்களுக்கு காமிச்சிட்டு கடைசியில் தேங்காய் போட்டு கலரி வச்சுடுவேன். ரசம் கொதிக்கிறது இந்த மாதிரி கொதித்த உடனே என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு மிளகு சீரக பொடியை போட்டுடும். பச்சை மிளகாய் வாசனை எல்லாம் ஜம்முன்னு வந்துடுது. இப்போ நான் வந்து நம்மளோட ரசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த லெமன் ஜூஸை அப்படியே சேர்த்துடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சுவையான லெமன் ரசம் ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறமா வந்து நம்ம லெமன் ரசத்துக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தொகையலுக்கு வறுக்க போகிறோம். இப்போ லெமன் ரசம் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம தொகையலுக்கு வறுத்துடலாம். தொகையில் என்ன பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி கருவேப்பிலை. அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட சமையல் எண்ணெய் ஏதாவது கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு ட்ராப். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உளுத்தம்பருப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணும்னு நான் வந்து ஒரு கை போடுறேன், அதாவது 25 கிராம் போட்டிருக்கேன். போகிறோம் எனக்குன்னு, நான் ரொம்ப பண்ண போகிறதில்ல. 25 கிராம் போட்டிருக்கேன். அதில் வந்து கருவேப்பிலை அலம்பி உரித்து வச்சுருக்கேன், அதை வந்து இதோடு சேர்த்துட்றேன். சரிங்களா? கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, அப்புறம் 2 மிளகா, கொஞ்சம் இஞ்சி வந்து இந்த அளவுக்கு இதை போட்டு வறுத்துட்டு கொஞ்சமாக புளி வச்சு அரைச்சோன்னா நம்மளோட தொகையல் ரெடி. எங்கள் ஆற்றுல வந்து நாங்கள் வந்து பச்சை மிளகா சிவப்பு மிளகாலாம் இந்த மாலை ஏற்றும் போது இந்த 15 நாள் சேர்த்துப்போம். ஆனால் தவசத்துக்கு சிவப்பு மிளகா சேர்க்க மாட்டோம், பச்சை மிளகா தான் சேர்ப்போம். நான் அதனால் எங்காத்து வழக்கப்படி நான் சமைச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுலேயே பிரண்டையும் இது பண்ணி விட்டேன்னா தவசத்துக்கு பிரண்டை தொகையலாச்சு. இந்த பச்சை மிளகா, இஞ்சி, பிரண்டை, கருவேப்பிலை, உளுந்து, கொஞ்சமாக புளி, தேங்காய் வச்சுட்டா நம்ம தொகையல் ரெடி. சரிங்களா? இப்போ நம்ம தொகையலுக்கு வறுத்த உடனே இது வாழைத்தண்டை தாளிச்சிட்டோன்னா நம்மளோட காய் ரெடி. இந்த வேக வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அடுப்புக்கிட்ட ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம், டக்குன்னு உப்பும் போட்டு வேக வச்சிடறோம். அப்படியே தாளித்து எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் தேங்காவை துருவி போட்டுட்டேன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் ஆக்சுவலாக நல்ல கொலஸ்ட்ரால். நீங்கள் பச்சையாக ரொம்ப குக் பண்ணாமல் சாப்பிடும்போது அதோட வேல்யூ ஜாஸ்தி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தேங்காயை குக் பண்ணாமல் அழகாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி காய் எல்லாத்துலேயும் கடைசியில் துருவிட்டு சாப்பிட வேண்டியது தான். துருவி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வறுபட்டு எடுத்துடுறேன். இதுலேயே நம்ம வாழைத்தண்டை தாளித்து எடுத்துருவோம் மிளகு பொடி போட்டு. நம்ம வந்து உளுத்தம்பருப்பு வறுத்தாச்சு, இதை தொகையெல்லாம் அரைச்சிட போகிறோம். இப்போ நம்ம எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு தாளிச்சிட போகிறோம். எண்ணெய் சும்மா கொஞ்சோண்டு போட்டால் போகிறோம், ஏன்னா வேக வச்சுட்டோம். கடுகு போட்டுட்டு 2 கருவேப்பிலை போட்டுறோம். வேணும்னா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வாழைத்தண்டை நான் வேக வச்சுட்டேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஏற்கனவே வாழைத்தண்டுக்கு நம்ம உப்பு போட்டு வேக வச்சதுனால உப்பு போட வேண்டாம். இது அப்படியே சும்மா சூட்டில் 2 நிமிஷம் வச்சுட்டு தேவையான மிளகு பொடி, தேங்காய் பாருங்கள். அதுக்குள்ளே காக்கா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டு அதுக்கு போடணும். சாதம் வைக்கல, இன்னும் சாதம் வச்சுட்டு தான் போடணும். அதை தர்ப்பணம் பண்ணின்னு இருக்கா, பண்ணி முடித்த உடனே போட வேண்டியது தான். அதுக்குள்ளே நம்பால் வந்துடுவார். அவ்வளோதான், சமையல் ரெடி ஆகிடுது. இப்போ அவ்வளோதான் சமையல். உங்களுக்கு வாழைத்தண்டு, லெமன் ரசம், இந்த புளி போட்டு நான் தொகையில் அரைச்சின்னு வந்துடுறேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். அவ்வளோதான் இன்றைய சமையல் ஓவர். உங்களுக்கு வேணும்னா மஞ்சப்பொடி யூஸ் பண்ணலாம். அந்த சார்தம் போது மாத்திரம்தான் ஒவ்வொருத்தராத்து வழக்கம் மஞ்சப்பொடி யூஸ் யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இந்த 15 நாள் காரியத்துக்கு மஞ்சப்பொடி, துவரம்பருப்பு எல்லாம் யூஸ் பண்ணோம். வெறும் தவசக்காயை மாத்திரம்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போது நம்ம காயும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இருந்த உடனே நான் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் தேங்காய் துருவி சேர்த்துண்டா
ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பை கொஞ்சம் ஊற வச்சு கலந்துக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினவுடனே இதில் கலந்து கலரி வச்சுட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும். இன்றைக்கி நான் மிளகா போட்டிருக்கேன். இது ஒரு நாள் சிவப்பு மிளகா தாளிச்சிக்கோங்க, ஒரு நாள் பச்சை மிளகா தாளிச்சிக்கோங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் தயிர் பச்சடி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நான் என்னோடய மெனுவை நான் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி சமையல் ஓவர். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொகையில் அரைச்சிட போகிறேன். தொகையில், லெமன் ரசம், களத்து பருப்பு, காய். உங்களுக்கு அப்பளம்லாம் பண்ண போகிறோம் தவசத்துக்குன்னா நீங்கள் உளுந்து அப்போ வறுத்து மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு பிசைஞ்சு இடித்து அப்பளத்தை அப்படி கொஞ்சம் நெல்லொட்டாக உணர்த்தினீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் உலர்ந்துடும். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து அப்பளம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். அவ்வளோதான், நம்மளோட சமையல் ஓவர். உங்கள் எல்லாருக்கும் இந்த மாலைய சமையல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது தொடர்ந்து நான் போடணுன்னா உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ ஃபீட்பேக் கொடுங்க. உங்காத்து வழக்கமும் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை எதாவது நியூவாக சமைக்கணுன்னா அதையும் சொல்லலாம் நீங்கள். ஸோ நான் அதையும் கண்டிப்பாக போடுறேன். ஸோ உங்கள் பேராதரவுக்கு நன்றி சொல்லிவிட்டு எப்பவும் போல் ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.